ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் ஹைடெக் நர்சரி கார்டன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது வகையான செடியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செடி பேர் பார்த்திங்கன்னா அவுரின்னு சொல்லுவாங்க. இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் இண்டிகோ ஃபெரான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த செடியை வந்து முழுமையாக அந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா நிறைய விதமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த செடியானது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நர்சரிக்கு புதுசாக வந்திருக்குங்க. இந்த செடி ஒரு 10 செடி தான் இருக்குது. தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அவுரி செடியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த மாதிரியான செடி, இது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க, ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன விதமான நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் அவுரின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்தில் வந்து என்ன மாதிரியான குறிப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இண்டிகோ ஃபெரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடியானது வந்து பார்த்திங்கன்னா குத்து செடியா, புதிர் வகையான செடியா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஒரு புதிர் வகையான ஒரு செடி தான் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செடி வச்சிருந்தாலே போதும். அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய காயானது விதைகளா மாறுச்சுன்னா, விதைகள வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா, அதுலேருந்து நம்ம முளைக்க வச்சு, அந்த செடிய நம்மளால எளிமையா இது பண்ணிக்க முடியும். ஒரு செடி இருந்தாலே போதுமானது. நமக்கு தேவையான செடிய நம்மளால உற்பத்தி பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதனுடைய பூக்கள்னு பார்த்தீங்கன்னா, நீலம் கலந்த இளஞ்சிவப்பு நிறத்தில காணப்படுங்க. ஓகேங்களா? இதனுடைய இலைகளை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நீர்ல ஊற வச்சு புளிக்க செஞ்சீங்கன்னா, அதுலேருந்து நம்ம சாயம் வந்து எடுக்கிறதுக்கு பயன்படுத்துறத சொல்றாங்க. ஓகேங்களா? இதில கெமிக்கல் கன்டென்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிளைகோசைடுன்னு சொல்லக்கூடிய இண்டிகன் எனும் பொருள் தான் இத வந்து ஊதா சாயமா மாத்துறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு மருத்துவ மூலிகைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தாவரமும் எல்லாருக்குமே தெரியும். பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய முடிய வந்து பார்த்தீங்கன்னா, கரும நிறத்தில வைக்கிறதுக்கு நெறைய விதமான பொருள வந்து பயன்படுத்துவாங்க. அதில ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அவுரி தான். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய விதமான மெடிசினல் பயன்பாடுகள பத்தி நம்ம பார்க்கலாங்க. நம்மளுடைய முடி வந்து கருமையா இருக்கிறதுக்கு வந்து சரி பார்த்தீங்கன்னா, ஆண்களும் சரி, பெண்களுமே சரி அ விரும்புவோம். யூசுவலா வந்து எல்லாருமே வந்து முடிய பார்த்தா ரொம்ப அழகா இருக்கணும், கருமையா இருக்கணும், நெறைய நீளமா இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க, பெண்கள பொறுத்தவரைக்கும். ஆண்கள பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முடியானது கருமை நிறத்தில நல்லா கருகருன்னு இருந்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இண்டிகோன்ற சொல்லக்கூடிய அவுரி செடிய வந்து பயன்படுத்தி தான் நெறைய விதமான பொருள வந்து தயாரிக்கிறாங்க. அதுவுமே பெண்கள் வந்து நெறைய பேரு ஹேர் ஆயிலுக்காக பயன்படுத்துறதுக்காக இந்த செடிய நெறைய பேரு வாங்கி வாங்கி பயன்பெறுறாங்க. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா, நெறைய விதமான நோய்களுக்கு வந்து மருந்தா பயன்படுத்துறத சொல்றாங்க. இது வந்து எத்தன வகையான நோய்க்கு மருந்தா பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 28 வகையான நோய வந்து சரி பண்றதா சொல்றாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம, இதில வந்து மலச்சிக்கல நீக்கிறதுக்கும் பயன்படுத்துறதா சொல்றாங்க. தோல் நோய சரி பண்றதுக்குமே இந்த இந்த அவுரி செடி வந்து பயன்படுத்துறதா சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு அற்புதமான செடிய நீங்க வந்து மாடி தோட்டத்தில ரொம்ப எளிமையான முறையில வளர்க்கலாம். சரிங்களா? நீங்க ஒரு 12க்கு 12ன்ற க்ரோ பேக் வச்சிருந்தீங்கன்னா, அந்த க்ரோ பேக்ல வந்து ரொம்ப எளிமையான ஒரு செடி இருந்தாலே போதுமானது. ரொம்ப எளிமையா வளர்க்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் தேங்காய் நார் 50% மண்ணுமே இருந்தாலே போதுமானது.